மக்கள் போற்றும் மகத்தான தளபதிக்கு மக்களால் கிடைத்த வெற்றி சின்னம் விசில் சின்னம். இது நம்ம சின்னம். இவன் YBM பாலாஜி, கொளத்தூர் தொகுதி, தமிழக வெற்றி கழகம். என் நெஞ்சில் குடியிருக்கும் தளபதி. ரெட்ரோலுக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் விஷன் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் அரசியல் நிலை பற்றி விவாதிக்கலாம். வணக்கம் கார்த்திக். வணக்கம் ஜோ. ஆஸ் யூஷுவல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷன் வரும். பெரிய பிரச்சனைலாம் இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்து டிக் பண்ணிங்கன்னா ஓகே ஓகே. அதே மாதிரி ரெட்ரோலுக்ஸ் ப்ளஸ் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களோட ஆதரவு கொடுங்க. நன்றி. போலாங்களா? திமுகவோட பூத் கமிட்டி மாநாடு நேற்றைக்கு நடந்திருக்கு. சரிங்களா? வழக்கம் போல் இன்னும் இந்த தடவை ரேம்ப் வாக்லாம் கிடையாது. வண்டியை நேராக ஸ்டேஜுக்கு இறக்கிட்டாங்க. எத்தனை தடவை தான் நடக்கிறது? இல்லை காலையில் நம்ம பார்த்தோம். அந்த ட்ரெயின்லேருந்து இறங்கி நடந்தே வந்தார், நடைப்பயணமாகவே வந்தார் அப்படின்ற மாதிரி ஒரு கால் வலிச்சதா என்னன்றது தெரியல. எனிவே நம்ம வழக்கம் போல் வந்து ரெண்டு சைடும் மக்கள், நடுவில் வந்து வேன் அப்படின்ற மாதிரி ஸ்டேஜை நோக்கி வந்துட்டார். அங்கே தான் ட்விஸ்ட்டு. நம்ம இந்த பரந்தூர் நிகழ்ச்சியில் வந்து விஜய் அவர்கள் கலந்துக்கும் போது அந்த கழுத்தில் போடுற அந்த துண்டு எடுத்து சுற்றினார் போடுவாங்க. இந்த தடவையும் அவரும் அதே மாதிரி சுத்துன்னு சுற்றி வீசிட்டாரு. அது வண்டியா இல்லை ஒரு நடமாடும் ஸ்கேஃபான்றது தெரியாத அளவுக்கு அந்த கும்பல் வண்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேப் விடுறீங்களே, அது ஒரு மாதிரி பதட்டத்தை ஏற்படுத்தி இல்ல. அந்த துண்டு நடமாடும் துண்டான்னு தெரியாத அளவுக்கு அப்படியே சூழ்ந்திருக்கு. துண்டு வந்து சூழ்ந்திருக்கு. அந்த வண்டியே வந்து மறைக்கப்பட்ட அளவுக்கு. அறிவார்ந்த தமிழ் சமூகத்துல எவனாவது அப்படி பண்ணுவானா? எவனாவது கட்சி இது எடுத்து கொடி உள்ள இது எடுத்து கலர் உள்ளதை எடுத்து எவனாவது அப்படி சுத்துவானா? என்ன மக்கள் கொண்டாடுறாங்க, கொஞ்சமா என்ஜாய் பண்ண விடுங்க. எப்ப பார்த்தாலும் அப்படியே இப்படியே உட்காந்து நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கணுமா? சொல்லுங்க. இதெல்லாம் நம்ம சொல்லலைங்க, அவங்களுடைய கட்சிக்காக பேசக்கூடிய யூடியூபர் சொல்றாங்க. அது எதெல்லாம் பண்ணுவாங்களா? யாராவது இப்படி எடுத்து சுத்துவாங்களா? யாராவது அப்டேட் வராம இருந்திருக்கு. அதனால பழைய பேப்பரை வச்சு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்க தானடா சொல்றீங்க சேர் எடுத்து போட மாட்டாங்க, சேர் எடுத்து தலையில கவுத்துக்க மாட்டாங்க, சேர்ல உட்கார்ந்துதான் இருப்பாங்க, சேரை உடைக்க மாட்டாங்க, துண்டு எடுத்து சுத்த மாட்டாங்க. அப்படியே சுத்தினாலும் வந்து தலைவர்கள் தான் பண்ணுவாங்க, தொண்டர்கள் தான் பண்ணுவாங்க, தலைவர்கள் பண்ண மாட்டாங்க அப்படின்னு விட்டு எரிஞ்சிருக்காங்க. கம்முன்னு இருங்க. அவ்வளவு நடந்திருக்கீங்க. துண்டுதான் சொல்லுங்க. துண்டு விட்டு துண்டை விட்டு எரிஞ்சு அதான் சொல்றேன்ல, அவ்வளோ சூழ்ந்து கிடக்குது. இங்கதான் சுத்துறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மேடையில இருக்க அமைச்சர்கள் இவர்கள் அவங்களும் சேர்ந்து சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரே ரைமிங் அண்ட் டைமிங்கா வந்து நாங்கெல்லாம் அண்ணன் மேல பைத்தியமா இருந்தோம். கட்சிக்கு போறதுக்கு அப்புறம் தான் தெரியுது அண்ணனே பைத்தியம்னு ஒரு இது இருக்கு இல்லையா? அது மாதிரி இப்ப நாங்களாம் தான் அப்படின்னு நினைச்சோம். ஆனா அவரே அப்படிதான் இருக்காரு அப்படின்னு அப்பட்டமா இது வந்து காப்பி. அதாவது இதற்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் யாருமே பண்ணது இல்லையான்னு கேட்டீங்கன்னா பண்ணிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு என்னோட ஞாபகத்துல கலைஞர் கூட பண்ணதா ஞாபகம். அண்ணாதுரை பண்ணுவாரு. அப்படி துண்டை இப்படி இது பண்ணுவாரு, துண்டை தூக்கி இப்படி போடுவாரு. கலைஞர் கூட இல்ல, கலைஞர் ஏதோ ஒரு வீடியோ பார்த்ததா எக்ஸாக்டா ஞாபகம் இல்லை. பட் ஆனா இப்ப இருக்கிற ட்ரெண்ட்ல பார்த்ததுல இருந்து அவர் வீல் சேர்ல தாங்க இருக்காரு. நீங்க பார்த்தது அப்புறம் கொஞ்சம் இல்ல கொஞ்சமா நடந்துட்டு ஆக்டிவா இருந்த நான் பார்த்ததுல இருந்து தான் சொல்றேன். இல்ல, அவர் ஆக்டிவா இருந்த காலகட்டத்துல இந்த மாதிரி எதுவுமே அவர் பண்ண மாட்டாரு. ஒரு சிந்தனை ஃபுல்லா அரசியல்ல என்ன பண்ணணும், யாரை மூவ் பண்ணணும், என்ன பண்ணணும், எப்படி கொண்டு வரணும், இப்படிதான் இருக்குமே தவிர இந்த மாதிரி விளம்பரம் வந்து அவர் பண்ண மாட்டாரு. விளம்பரம் மீன்ஸ் சொந்த விளம்பரம், அதுவும் விளம்பரமா பண்ணுவாரு. மற்றவங்களை காப்பி அடிச்சு ஒரு நாள் அந்த மாதிரி விளம்பரம் வந்து பண்ணதா எனக்கு ஞாபகம் இல்லை. என்னுடைய நான் பாக்குறதுல இருந்து எனக்கு அப்படி ஞாபகம் கிடையாது. அவர் பண்றதுல ஏதாவது தனித்துவம் இருக்கும், புதுசா இருக்கும், உண்மையை வந்து ஏத்துப்பாரு. வெளியில சொல்லணும்னா கூட உண்மை என்ன, இங்க ஜெயிப்போமா தோப்போமா, இந்த தடவை ஆட்சி அமைப்போமா அமைக்க மாட்டோமான்றத அவர் கிளியர் கட்டா தெரியும். ஆனா இவங்களை முதலமைச்சரை என்ன பண்றாங்கன்னே தெரியல. ஏங்க ஒரு ட்ரெண்ட்ல இருக்காருன்றதுக்காக ஒருத்தர் ட்ரெண்டு ஒன்று செட் பண்ணி வைக்கிறாரு, அதை அப்படியே காப்பி பண்ணிட்டா, அதை அப்படியே செஞ்சுட்டா நீங்க அந்த ட்ரெண்ட்ல இருக்கிறதா அர்த்தமா? இல்ல உடனே நீங்க அவரை மாதிரி ஆயிட முடியுமா? வாய்ப்பே கிடையாது. இந்த உடல் இந்த தலையுடன் அப்படின்னு ஒரு இது இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இது நடக்கவே நடக்காது.
ஓட்டேரி ஜெயக்குமார் அவர்கள் சொன்ன அந்த விஷயம் தான் ஞாபகம் இருந்துச்சு. உடன்பிறப்பே அது கூட பாருங்க, ஏங்க மயில் தோகை வச்சு ஆடுனா அது நல்லா இருக்கும், வான்கோழி இப்படி விரிச்சு ஆடினா நல்லா இருக்குமா, அது தாங்க பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. இல்ல அதுதான் உண்மை ஜோ. இப்போ உங்களுக்கு ஒரு விஷயத்த பார்க்கும்போது விஜய் ஒண்ணு பண்றாரா, ஓகே அவர் பண்ணிட்டு இருக்காருப்பா. இப்ப திமுக என்ன பண்ணுது, திமுக மேடைகள் இதெல்லாம் நடக்கும், இதை பத்தி பேசுவாங்க, இப்படி வருவார். அதை விட்டுட்டு நீங்க அதே காப்பி அடிச்சு அதே மாதிரி வேன்ல வர்றது, அதே மாதிரி துண்டை சுத்துறது, அதே மாதிரி பூங்கொத்து கொடுக்கறது, அதே மாதிரி அந்த துண்டை தூக்கி தோல்ல போடுறது அப்படின்னு பண்ணா அப்புறம் நீங்க அவங்கள பார்த்து காப்பி அடிக்கிறீங்கன்னு தான் சொல்லுவாங்க. வேற என்ன சொல்லுவாங்க? அவ்வளவு டாக் போனதுக்கு அப்புறம் திருப்பி அது பண்ணிருக்காங்க பாருங்க. அதுக்கெல்லாம் அவங்க அசர்ற ஆளே கிடையாது. என்ன சொன்னீங்கனாலும் அவங்க பண்ணுவாங்க. அந்த இளைஞரணி மாநாட்டுல கூட வைபு கம்மியா தான் இருந்துச்சு, இது ஃபுல் வைப்ல இருக்குது. சொல்லிட்டாங்க போல எல்லாரும் சுத்தணும், நீங்களும் சுத்துங்க. லேட்டஸ்டா ஒரு வீடியோல கூட பார்த்தேன், 5Xல சுத்துனாங்கங்க. ஆமா 5Xல வச்சு பார்த்தா 5Xல தான் சுத்தம். இல்ல லேட்டஸ்டா ஒரு இதுல பார்த்தேன், அவர் சொல்லியே சொல்றாங்க. ஒரு லேடி வந்து பேசுறாங்க மேடையில, ஸ்டாலின் அவர்கள் வராங்க போல பேசிட்டு இருக்காங்க, தலைவர் வராங்க துண்டை சுத்துங்க சொன்னாங்க. எல்லாரும் உங்களுடைய துண்டை எடுத்து சுற்றுங்க அப்படின்னா துண்டை எடுத்து எல்லாரும் சுத்துறாங்க. மைக்கு பக்கத்துல இருக்குது, சாரிப்பா கவனிக்கலப்பா அப்படின்ற மாதிரி சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி எல்லாம் நடக்குது. இதுதான் இது வந்து திமுக செய்யறது கிடையாது. திமுக பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி டீம் இருக்கு இல்லையா, அவங்க செய்யக்கூடிய இதெல்லாம் பண்ணுங்க, இதான் ட்ரெண்டு, இளைஞர்கள் கூட இருங்க, பேண்ட் சட்டை போட்டுட்டு வாங்க. பேண்ட் சட்டை போட்டதே இல்லையா இது வரைக்கும் உலகத்திலேயே யாருமே பேண்ட் சட்டை அப்படி யாருமே சொல்லல. உதயநிதியும் பேண்ட் ஷர்ட் போட்டு தான் வராரு. இதுவரு நம்ம முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போதும் பேண்ட் ஷர்ட் போட்டு நமக்கு நாமேக்கெல்லாம் வந்து நிறைய ஊர்கள்லாம் போயிருக்காரு. அப்பெல்லாம் அவர் மேல ஒரு ரெஸ்பெக்ட் இருந்துச்சு. ஏன்னா அவர் எல்லா ஊருக்கும் போனாரு. தனியா இந்த தேர்தலை சந்திக்கிறாங்க, கூட்டணி இல்லாம சந்திக்கிறாங்க, பெரிய அளவுக்கு அவர் வந்து அவருடைய எஃபெக்ட் போடுறாரு. உண்மையாவே நமக்கு நாமே அப்போ அவர் வந்து பயங்கரமான எஃபெக்ட் போட்டார். அப்பயும் ஒரு ஸ்ட்ராட்டஜி டீம் தான். ஆனாலும் அவர் வந்து எல்லா ஊருக்கும் போனாரு. அதோட ரிசல்ட் தான் 2021. அவர் எப்போ 2016 அவர் ஒரு ஒர்க் பண்ணார் இல்லையா, அதோட ரிசல்ட் எப்போ கிடைச்சதுன்னா 2016 தேர்தலில் 89 தொகுதிகள் ஜெயிச்சாங்க. மெஜாரிட்டியான எதிர்கட்சியா வந்தாங்க, பலம் மிக்க எதிர்கட்சியா வந்தாங்க. அதோட உழைப்பு தான் 2021 அறுவடை பண்ணாங்க. சோ சாலிடா டிஎம்கே தான் வரப்போகுது, ஸ்டாலின் தான் வந்து முதலமைச்சர் ஆக போறாரு. என்ன ஜாதகம் என்ன நீங்க சொன்னீங்கன்னாலும் எதுவுமே நடக்காது, இதுதான் உறுதின்னு கான்பிடென்டா அடிச்சாங்க. ஆனா இப்ப நிலைமை அப்படி இல்ல. இப்ப நீங்க 5000 கொடுத்தீங்கன்னாலும் சரி, 10,000 கொடுத்தீங்கன்னாலும் சரி, உங்களுக்கு ஒரு காம்படிட்டர் வந்திருக்காரு. இந்த பக்கம் ஒரு என்டிஏன்னு ஒரு அலைன்ஸ் இருக்குது. சோ டஃப் காம்படிஷன் இருக்கு. இதனாலதான் நீங்க 5000 ரூபாய் கொடுக்குறீங்கன்றது பொதுமக்களுக்கே தெரியுது. 5000 ரூபாய் வாங்கிக்கிட்டாங்க, சந்தோஷமா இருக்காங்க, பாராட்டுறாங்க, எல்லாம் ஓகே. ஆனா இன்னும் 2-3 மாசத்துல அது மறந்துடுவாங்க. சோ அப்ப நீங்க மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணணும், வேற ஏதாவது ஒரு ஒர்க் அவுட் பண்ண வேண்டி இருக்கும். சோ இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. இது இல்லாம 5 வருஷம் ஆன்டிக்கு வச்சு பிரச்சனைகள் இருக்கு. இதெல்லாம் இப்ப என்டிஏவும் சரி விஜயும் சரி ஞாபகப்படுத்துவாங்க. இவர் வேற திடீர்னு நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாரு, இப்பெல்லாம் பிரச்சனைகள் எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாரு விஜய் வேற, அது ஒரு பஞ்சாயத்தா போயிட்டு இருக்கு. சோ இப்ப நீங்க அவரையே இப்ப காப்பி அடிக்கும் போது என்ன ஆகும், மக்களுக்கு பார்க்கும்போது ஏன் இதெல்லாம் பண்றாங்க, இவங்களுக்கு இதெல்லாம் அவசியமே கிடையாது அப்படின்னு. இது உதயநிதி பண்ணாருன்னா கூட தோணாது உங்களுக்கு. உதயநிதி பண்ணாருன்னா ஒன்னும் பிரச்சனை இருக்காது. உதயநிதி அவர்கள் பண்றாருன்னா ஓகேப்பா, அவரு ஒரு இளம் தலைவர், அவர் பண்றதுல என்ன இருக்கு, அவரு ஒரு ஸ்டைல்ல ஏதாவது ஒண்ணு பண்ணலாம். ஆனா அதை விட்டுட்டு அதே மாதிரி காஸ்டியூமு, அதே மாதிரி அந்த வண்டியில வர்றது, அதே மாதிரி துண்டை சுத்துறது அப்படின்றது, அமைச்சர்களும் சேர்ந்து துண்டை சுத்துறது அப்படின்றதெல்லாம் பார்க்க நல்லா இல்லை. அது திமுகவுல பாக்குறதுக்கு நல்லா இல்லை. ஆனாலும் ஆஹா ஓஹோ அப்படின்னுவாங்க. உங்களுக்கு அது செட் ஆகல ப்ளீஸ். இல்ல இல்ல நல்லா இருக்கு, நீங்க செஞ்சுட்டு போங்க, அப்படியே செய்யுங்க, இதான் கரெக்டா இருக்கும். கரெக்டா இருக்கு அப்படி சொன்னாதான் பிடிக்கும். நல்லா இல்லைன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு பிடிக்காது. இல்ல இது இந்த மேடையிலயும் பாத்தீங்கன்னா 200 கன்ஃபார்ம்ட்டாரு, 234 வந்து டார்கெட். 200 கன்ஃபார்ம் தான் எப்பவுமே. இல்ல அந்த 200 விடவே மாட்டாங்க. அது அவங்களோட எப்படி ஒரு திமுக சமூக நீதி இதெல்லாம் சொல்றாங்களே அந்த மாதிரி அந்த 200 ஒரு கன்ஃபார்ம். அந்த நம்பர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. எப்படி சொன்னாரு தெரியல. இது வந்து அண்ணா சொன்னது 3 படி லட்சியம் 1 படி நிச்சயம் அப்படின்றது அவருடைய சொல்லாடல்ல மிக முக்கியமானது. அதே மாதிரி அண்ணா அவர்கள் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, கடைசியா பேச வருவாரு, எல்லாரும் மக்கள்லாம் டயர்டா இருப்பாங்க, டக்குன்னு ஒரே வார்த்தை சொல்ல முடியாது, நேரமோ 10:30, மாதமோ சித்திரை, நேரமோ 10:30 அப்படின்னு சொல்லி தூங்குறதுக்கு நித்திரை சொல்லி ஒண்ணு முடிப்பாரு. அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு கோர்வையா சூப்பரா சொல்லுவாரு. 25 நிமிஷம் 30 நிமிஷம் பேசுறவனுக்குலாம் ஒரே நிமிஷம் பேசி முடிச்சுட்டு பேர் வாங்கிட்டு போயிடுவாரு. தோனி மாதிரி அவரு கடைசி 6 அடிச்சு நான் தான் வின் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாரு. அந்த மாதிரி அண்ணா அவர்களுடைய ஸ்பீச் இருக்கும். அந்த மாதிரி தான் இது வந்து இந்த 200
நிச்சயம் 200 லட்சம் 234 லட்சியம் 200 நிச்சயம் அப்படின்றது. இப்ப இந்த 200ன்ற வார்த்தை மறுபடியும் புழக்கத்துல வந்திருக்கு. 200 நிச்சயம், நாங்க 200ல வெல்லுவோம், 210 வெல்லுவோம் இப்ப என்டிஏ சொல்லிட்டு இருக்காங்க. இவர் 200 வெல்லுவோம் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, இதுக்கு வாய்ப்பு இல்ல ராஜா அப்படின்னு சொன்னோன்னே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்ப மறுபடியும் 200ன்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. 200 தான், அதுல டவுட்டே கிடையாது. நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க, அது என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும். சொல்றவங்களுக்கு 200 கிரெடிட்டடா அது எனக்கு தெரியாது. அது உண்டு, அது எப்பவுமே தக்க சன்மானம் வழங்கப்படும். நீங்க வந்து மாஸ்டர் ஸ்ட்ரோக்கும் சொல்லியே ஆகணும், அதுக்கு தானே வாங்குனீங்க அப்படின்னு கம்பல்சரி. அதெல்லாம் நீங்க மாற்றவே முடியாது. அது அவங்க அந்த இதுக்கெல்லாம் போயிட்டாங்க. ஆனா இப்பெல்லாம் 200 கிடையாதான், 3 சீரோ எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறாங்களா மந்த்லி. எள்ளுதான், டீ தான். இந்த மாதிரி பேசுறவங்களுக்கே டீயாம் 200 டீல தராங்களாம். பாத்தீங்களா? படிச்சு சொன்னேடா, திமுக ஆதரவா பேசுவோம்னு. சும்மா வரலடா திமுக தெரியலங்க, சொல்லிக்கிறாங்க. எனக்கு கன்ஃபார்மெல்லாம் தெரியாது. வரது நான் ஒண்ணு ஸ்கிரீன்ஷாட்டும் பார்க்கல, கிரெடிட் ஆகுறதையும் நான் பார்க்கல. சொல்றாங்க, அது ஒரு செய்தியா சொல்லப்படுது, அவ்வளவுதான். மற்றபடி ஸ்டிங் ஆபரேஷன் நடத்தணும்னு நினைக்கிறேன். நமக்கு தானே? நமக்கா அக்கௌண்ட்டை தட்டி பார்த்தா 10 பைசா தேராது. என்ன ஸ்டிங் ஆபரேஷன் நடத்தி என்னங்க நடக்க போகுது? டீ கடையை தாண்ட முடியல, காசு கேட்கறேன். ஆபரேஷன் அவ்வளவுதான் பாரு, அடிக்கிறியா அடிச்சுட்டு போப்பா அப்படின்ற அளவுக்கு தான் நம்ம நிலைமையில இருக்கு. நம்மளாம் ஸ்டிங் ஆபரேஷன் நம்ம தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னாச்சு அந்த இது சவரன் மோதிரம் வாங்குனீங்களா? என்னாச்சு? என்ன சவரன்ல வச்சுட்டேன். ஏழை நீங்க? ஏழை. இப்போ கொஞ்சம் அப்படியே சோஷியல் இஷ்யூக்கு போயிடலாம். நம்ம பார்த்தோம் நேற்றுக்கு வந்து திருச்சியில் பார்த்தீங்கன்னா 3 நாளான ஒரு கை குழந்தைக்கு வந்து தடுப்பூசி போடுறன்ற அளவுக்கு நம்ம கடத்தப்பட்டிருக்காங்க. அந்த குழந்தையானது கடத்தப்பட்டிருக்குன்னு நம்ம விஜய் அவர்கள் வந்து அறிக்கையெல்லாம் விட்டுருக்காரு. எந்த ஒரு மீடியாலையுமே இதை பற்றின ஒரு பேச்சு வந்து சுத்தமாகவே இல்லை. ஆஸ்பத்திரியில் சரியான அந்த பாதுகாப்பு வழிமுறைகள் இருக்கணும், ஒரு பாதுகாப்பு இல்லை, நீங்கள் என்ன அரசாங்கம் நடத்துறீங்கன்ற அளவுக்கு நல்லா காட்டமாகவே கேள்வி கேட்டிருக்காரு. ஏன் யாரும் வாயை திறக்கலை? திறக்கக்கூடாது. 3 நாள் குழந்தை தானே, அதனாலதான். இது என்ன பூமிக்கு வந்து 3 நாள் ஆகுச்சு, அதனால இப்ப என்ன ஆகிட போகுது? தடுப்பூசி போக எடுத்துட்டு போயிருக்காங்க, எடுத்துட்டு வந்துருவாங்க, கூட்டு வந்துருவாங்க, கூடிய சீக்கிரம் கூட்டு வந்துருவாங்க. பிரச்சனை கண்டுபிடிச்சிருவாங்க. கண்ணுக்கு தெரிஞ்சது. நம்ம கூட ஒரு படம் பார்த்தோம், அதர்வா படம், டிஎன்ஏன்னு ஒரு படம். கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு கதை தான். அது குழந்தைய இருந்து எவ்வளவு சாதாரண கூட அரசாங்கம் கண்டுபிடிக்கல, அவங்க அப்பா தான் கண்டுபிடிச்சாரு. அதுதான் அதுக்கு வரல அரசாங்கம் இல்ல, அது எவ்வளவு சர்வ சாதாரணமா ஒரு இதை வந்து ஒரு குழந்தைய வந்து கடத்துறாங்க, பிறந்த குழந்தைய எடுத்து மாத்துறாங்கன்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சர்வசாதாரணமா நடக்குதுன்றத அவர் வந்து சுட்டி காட்டியிருக்கார். அதை பத்தின பேச்சு நீங்க சொல்ற மாதிரி இல்ல, யாருமே டிபேட் பண்ணல. அந்த மேடையில எப்பவுமே சொன்னாரு, ஜிஹெச்ல எல்லாம் சரியான ஒரு இது இல்லன்றத சொன்னாரு. எப்பவுமே விஜய் வந்து இது சோசியல் இஷ்யூஸ் பேச மாட்டேங்கிறாரு, அதை பத்தி அவர் கேட்க மாட்டேங்கிறாருன்னு சொல்றவங்க கூட இன்னைக்கு அவர் அதை பத்தி பேசினா கூட அதை வந்து குவைட் பண்ணி அதை ரீபோஸ்ட் பண்றவங்களோ அது வந்து சிறப்பு, நீங்க இந்த விஷயத்தை எடுத்து சொன்னீங்கன்னு சொல்றதுக்கு கூட ஆள் இல்லை. அப்ப நீங்க சொல்றவங்களா என்னன்னா, உங்களுக்கு வந்து எதிர்த்து ஏதாவது எந்த நியூஸ் வேணுமோ அது மட்டும் சொன்னா அதை எடுத்து போடுங்க. என்னங்க நியூஸ் பேசுறாங்க? காங்கிரஸ்க்கும் திமுகவுக்கும் என்ன பிரச்சனை வரப்போகுது? அதிமுக கூட்டணியில இவர் அமித்ஷா வந்திருக்காரு, அவர் என்ன சொல்றாரு? ஏன் என்டிஏல இன்னும் யாரெல்லாம் சேர போறா? தேமுதிகவுக்கு ஏன் வந்து இன்னும் வந்து வெயிட்டேஜ் அப்படியே இருக்குன்னு? எங்க தாண்டா இருக்கு வெயிட்டேஜ்? கொஞ்சம் தயவு செய்து காட்டுங்களேன், தேமுதிக இருக்கிற வெயிட்டேஜை கொஞ்சம் காட்டுங்களேன் அப்படின்னு கேட்கிற அளவுக்கு தான் இருக்கு. ஆனா இதெல்லாம் ஒரு டாபிக்னு எடுத்து விவாதங்கள்ல பேசப்படுது. நீங்க சொன்ன மாதிரியான அந்த விஷயம் எந்த நியூஸ்களையும் நான் பார்க்கல. இருந்தா நீங்க இருந்தா சொல்லுங்க, இந்த நியூஸ்ல இருந்துச்சுன்னு டைமிங்கோட அனுப்புங்க, நான் கூட பாக்குறேன். ஏன்னா விஜய் அவர்கள் ஒரு எதிர்கட்சி ஒரு புதுசா கட்சி தொடங்கினவர் ஒரு விஷயத்தை இது பண்றாரு, அதை பத்தின நியூஸே இல்லை. அது எங்க நடந்துச்சு, எதுல நடந்துச்சு, அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்றதுக்கு ஒரு நியூஸ்க்கே வந்து வேல்யூ இல்லாம இருக்கு. தெரியல ஏன் இந்த அளவுக்கு மீடியாக்கள் இப்படி இருக்காங்கன்ற விஷயம் புரியல. அவங்க பார்த்துருப்பாங்களே, ட்விட்டர் பார்த்துருப்பாங்கல்ல, விஜய் ஏதாவது அறிக்கை போட்டிருக்காரா, இன்னைக்கு ஏதாவது சொல்லியிருக்காரான்னு பார்த்துருப்பாங்கல்ல. பார்க்கலாம் மாட்டாங்க, வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. விஜய் என்ன ட்வீட் போடுறாருன்றதை வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தப்பு பண்ணி அவர் ஒரு டாட் போட்டு இல்ல இது விஜய் மேல தான் தப்பு. ஏன் போட்டிருக்க கூடாதுன்றீங்களா? இல்ல வீடியோவா போட்டிருக்கும். என்னன்னு இப்போ வழக்கமாக ஏதாவது ஒன்று பேசி வீடியோ போட்டிருப்பார்ல, அந்த மாதிரி காட்டாம நான் இங்கே தான் இருக்கேன், இங்கே என்ன நடக்குதுன்னா எனக்கும் தெரியும், அந்த குழந்தைய கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவாக போட்டிருந்தா கூட ஏதோ 4 இடத்துல ஷேர் பண்ணியிருப்பாங்க. அது வெறும் ட்வீட் மட்டும் போட்டாங்க பார்த்தீங்களா, ஐயோ இந்த நியூஸா, இதெல்லாம் நம்ம போடவே கூடாதுன்னு சொல்லி. ஏன்னா அது அரசு மருத்துவமனையில் நடந்துச்சு, அதனால அது கெட்ட பேர். அரசாங்கத்துக்கு எதிராக நம்ம பேசக்கூடாது. அரசு மருத்துவமனை மருத்துவ நலத்துறை அமைச்சர் யாரு? மாசு. அச்சிச்சோ, அப்படியா? ரொம்ப மோசமான வராச்சு.
நான் பார்க்கவே இல்லையே, நடந்துச்சான்னு கேட்பாரு. என்னை பத்தி நீங்க என்னாண்ட கேட்கறத விட மத்தவங்கள்ட்ட போய் கேளுங்க. ம். அந்த மாதிரி ஒரு நிலை தான் இருக்கு. இதுதான் நிலை இருக்கு. இது அவர் சொல்றதுதான் சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு, குழந்தைகளுக்கு நடக்கக்கூடிய, சிறுமிகளுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள். ஆனா இந்த பிரச்சனை எல்லாமே அந்த இப்போ 5000 நீங்க சொன்ன இதே மாதிரிதான் கன்னியாகுமரியிலயும் இல்ல ஒரு பெண் இல்ல பாத்தீங்கன்னா ஜோ, இந்த பிரச்சனை எல்லாமே நீங்க சொல்லி இப்ப அடுத்து வர போறீங்க இல்லையா, நீங்க அடுத்து என்ன கேள்வி கேட்க போறீங்கன்னு அந்த அதுக்கான பதில நான் இப்ப சொல்லிடவா? தலைவர் மாதிரி தான் சொல்லணும். அடுத்து பதிலையும் நான் சொல்லிடவா அப்படின்ற மாதிரி தான். இது எல்லா பிரச்சனையும் 5000 சால்வ் ஆயிடும். அப்படின்னா சரி ஆயிடும். இப்போ அந்த பாதிக்கப்பட்ட குடும்பம் பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு 5000க்கு பதிலாக இன்னொரு பக்கத்துல ஒரு 0 சேர்த்துங்க, இல்ல 2 0 சேர்த்துங்க. ம். ஒருவேளை ஏதாவது தப்பா ஆயிடுச்சுன்னா ஆகக்கூடாது, கிடைச்சிடணும். ம். அந்த குடும்பத்துக்கு அந்த துயரம் வரக்கூடாது, வேண்டிப்போம். அரசுக்கு ஒரு கடமையாவே வேண்டுகோளாவே வைப்போம், காப்பாத்தி கொடுத்துருக்கோம். சீக்கிரம் கண்டு ஒருவேளை ஏதாவது தவறு நடந்தால் 2 0 போட்டு, இன்னைக்கு விஜய் 5 லட்ச ரூபா கொடுத்துருக்கதா, தாவேகா சார்பில் கொடுத்துருக்கதா சொன்னாங்க இல்லையா, அது மாதிரி இப்போ அந்த சூரஜ் அவர் இறந்ததுக்கு இப்ப எல்லாரும் அத நியாயப்படுத்துவாங்க பாருங்க. ஏன் அவரு கொடுத்தாரு, அங்கெல்லாம் போய் கேட்கல, என்கிட்ட வந்து கேக்குறீங்க, இதை நீங்க யார்கிட்ட போய் கேட்கணுமோ அங்க போய் கேளுங்கன்றோம். இல்ல இது அரசியல், அதை விட்டுருங்க. நான் கேட்கறது இந்த வாய்கள்லாம் இருக்கும்ல, 5 லட்ச ரூபா கொடுக்கணும், தாவேகா தான் பொறுப்பு, இதெல்லாம் உங்க லிஸ்ட்லயே வராதா? குழந்தை காணாம போறது, சிறுமிகள். இப்ப நீங்க அடுத்த ஒரு செய்தி சொன்னீங்க, என்ன செய்தி சொல்லுங்க? கன்னியாகுமரியில ஒரு பெண் வந்து கல்லுல இரும்பு கம்பி போட்டு கட்டி குளத்துல கடந்திருக்காங்க. ஒரு நர்சிங் காலேஜ் பக்கத்துல வந்து கடந்திருக்காங்க. அழுகுன நிலையில. ஆமா, கல்லுல கட்டப்பட்டு எரிச்சு குளத்துல கொண்டு போய் இரும்பு கம்பியில கட்டி, அவ்வளவுதானே? அவ்வளவுதான். முன்னும் மாரடைப்பு ஒன்றும் சாகலையே, நடிகரை பார்க்க போய் ஒன்றும் சாகலைல்ல, அது ஒன்றும் இது இல்லைல்ல, அவருக்கு வந்து ஆன்ஜியோ பண்ணியிருக்குது, அந்த மாதிரி ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. வெறுமனே சும்மா கல்லுல கட்டி அவ்வளவுதானே. அங்க இருந்து அந்த நீங்க என்னங்க அது இன்னும் பெரிய இஷ்யூ மாதிரியும், என்னமோ ஒரு பெண்ணுக்கு நடந்த துயரம் மாதிரியும் அப்படி பேசக்கூடாது. பெண்ணை சர்வசாதாரணமா இது பண்ணி போட்டுட்டாங்க அப்படின்னு பேச. சூரஜ் விஷயத்துக்கு காட்டினதுல 10% இங்க காட்டலாம்ல. ஆசைதான் உங்களுக்கு. சூரஜுக்கும் அந்த பொண்ணு ஒன்னா? சூரஜ் வந்து செத்தது எப்படி? வெயில்ல போய் மாரடைப்பு ஏற்பட்டு எந்த விதமான நமக்கு எதுனா நம்ம பாத்துக்கலாம். அவன் யாரு? 2 குழந்தைக்கு தகப்பன் அவரு. அவர் குடும்பத்தை நீங்க இப்படி வந்து நீங்க வெயில்ல நிக்க வச்சு அவர் வந்து வாட்டி வதச்சு அவரை கொன்னுட்டீங்க. அந்த பொண்ணு இந்த அந்த பொண்ணு ஒண்ணா? இல்லதான். அப்புறம் இந்த பொண்ணு இங்க இருக்கிற பொண்ணா இல்ல பக்கத்து கேரளா பொண்ணான்றது தெரியல. லிஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதை பத்தி பேச்சு கேரளா பொண்ணா இருந்தா, கேரளா பொண்ணா இருந்தா நல்ல வேலை நம்மளது இல்லை அப்படின்னு சொல்லி ஒதுக்கி விட்டுருவாங்க. ஜெய் பீம்ல சரி கோர்ட்டுக்கு அந்த பக்கம் விழுந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கு. இது சொல்றதுதான் சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு, இந்த குழந்தை சம்பவம், இது எல்லாமே அந்த 5000 ரூபால சரியாயிடும். நீங்க கொடுக்க போற 5000 ரூபா இருக்கு இல்லையா, அந்த 5000 ரூபால இப்போ போச்சுன்றதுனால அதை வச்சு அவங்க வந்து மனசை தேத்திப்பாங்க. பெரிய பிரச்சனை இருக்காது, மனசை தேத்திக்கலாம். பட் விஜய் கூட்டங்களுக்கு போயிடாதீங்க, போய் உயிரை விட்டுறாதீங்க. எமன் வண்டி இல்ல போகும்போது நீங்க சவப்பட்டியோட போயிடணும். விஜய் கூட்டங்களுக்கு இனிமேட்டு போகணும்னா நீங்க சவப்பட்டியோட போயிடணும் அப்படின்னு இருக்காங்க. நீங்க ஒண்ணு சவப்பெட்டியோட போங்க, இல்லைன்னா ரோட்ல தனியா நடந்து போங்க, பெட்ரோல் தூக்கி அடிச்சு கொளுத்தி விட்டுருவாங்க, இல்லைன்னா இந்த மாதிரி கல்லுல கட்டி இரும்புல கட்டி போடுவாங்க, அவ்வளவுதான். பட் ஆனா விஜய் கூட்டத்துக்கு மட்டும் போயிடாதீங்க, பெரிய பிரச்சனை. உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. ஆனா தமிழ்நாட்டுல வாழ்ந்தா உங்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இருக்கு. இல்ல நானே எதுக்கு இந்த கருப்பு கயிறு கட்டியிருக்கேன்? காத்து கருப்பு பண்ணக்கூடாதுன்னா, கருப்பு சேவை பண்ணக்கூடாதுன்னா என்ன சொன்னீங்க? காத்து கருப்பு. ஆமா உண்மை. நீ சொன்னாங்க நீ ரொம்ப பேசுற, அதனால வந்து நைட்ல வரும்போது கருப்பு சேவை போச்சு, காத்து கருப்பு ஒன்று அடிச்சிட போது, அதனால பார்த்து வான்னு சொல்லி எனக்கு கட்டி விட்டாங்க. கருப்பு மட்டும் இருக்கு, அதுவும் ஒரு டவுட்டா தான் இருக்குது எனக்கு. சிவப்பு உள்ள இருக்கு, எல்லாத்துக்கும் சிவப்பு உள்ளதாங்க இருக்கும். சொல்லிடுவாங்க கருப்பு இது உள்ள சிவப்பு இருக்கு, நானும் கருப்பு சிவப்பு தான் அப்படின்னு சொல்லி நான் தப்பிச்சிருவேன். நீங்களும் ஏதாவது கட்டிக்கிட்டு தப்பிச்சிருங்க. அந்த மாதிரி முடிஞ்சா நீங்க என்ன பண்ணுங்க, தாடி கருப்பா வச்சுங்க, உள்ள சிவப்பு கலர்ல லென்ஸ் வச்சுங்க, கருப்பு சிவப்பு இருக்கு பாருங்க, காட்டேரி மாதிரியே சுத்தம். அதெல்லாம் உங்க சொல்லிடுங்க, கேட்டா சொல்லிடுங்க. அந்த மாதிரி சொல்லிட்டு நீங்க இல்லைன்னா கட் பண்ணி காட்டிடுங்க. அது பாருங்க சிவப்பு கருப்பு வாட்ச் கட்டியிருக்கேன், கருப்பு சிவப்பு அப்படின்னு சொல்லி ஏதாவது சமாளிச்சுக்குங்க. சாரா இருந்துங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். கரப்பாம்பூச்சிக்கெல்லாம் வெள்ளை ரத்தம் இருக்கிற மாதிரி மஞ்சள் ரத்தமும் பிங்க் இது அது என்னது மெரூனும் இருந்துச்சுன்னு வைங்க, உங்களுக்கு ப்ரௌன் கலர்ல வரும். இதையும் கூட அப்படிதான் துடிக்குதுன்ற மாதிரி. அடுத்தது போயிடலாங்களா? கடைசி தான் இருக்கா, ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. ப்ளீஸ் எனக்காக ஒரு 5 நிமிஷம் நேரம் ஒதுக்குனீங்கன்னா முடிச்சிடுறேன் நான். நாம் தமிழர் கட்சி சொல்லுங்க.
பாட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்பதான் பார்த்தேன் நான். இந்த கேள்வி எனக்கு வைக்கணும்னு எனக்கு. பாட்டா? ஆமா, என்ன படத்துல நடிக்கிறாரு? பட கட்சி பாட்டுங்க. ஆமா, இப்ப திமுக கூட ரிலீஸ் கட்சி இருக்கான்னு கேக்குறீங்களா நீங்க? இருக்கு சொல்லுங்க. இருக்கு. மாநாடு நடத்துறாங்க, கட்டுக்கோப்பான மாநாடு திருச்சியில நடத்துறாங்க. அண்ணனுக்கு ஜே ஜே, அண்ணனுக்கு ஜேன்ற அளவுக்கு நடத்துறாங்க. ஒரு 2 கோடி ரூபாய் எஸ்டிமேஷன் போட்டிருக்காங்க இந்த மாநாடு நடத்துறது. எஸ்டிமேஷனா? அது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? அது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? வழக்கமா தெரியும்ல எவ்வளவு வரும்னு. அந்த எஸ்டிமேஷன் போட்டோம். ஒரு ஓ இதுவா? ஓ இவங்க இப்படி சொல்லுவாங்க, இவர் இப்படி. ஆமா, இப்படி போட்டாங்க. ஆல்ரெடி ஒரு 50-60 லட்சம் ரூபா கலெக்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 50-60 லட்சம் கலெக்ட் ஆயிடுச்சா? ஆமா. எதுக்குங்க? மாநாட்டுக்கா? ஆமா, 2 கோடி ரூபாய் திரள் நிதி வந்திருக்கு அதானே? ஆமா, 56 லட்சம் திரள் நிதி வந்துருச்சு இது வரைக்கும். டார்கெட் 2 கோடிங்க. ஏங்க நீங்க டார்கெட் 10 கோடி கூட வைங்க, யாரு வேணாம்னா அது வந்துரும் இல்லங்க. 21ஆம் தேதி வந்துரும். அதெல்லாம் அண்ணன் ஒரு வாரமாவது நம்மளுக்கு தேவைப்படும். பாருங்க, இப்ப வருதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. கூடி சீக்கிரம் வந்து பாருங்க, எல்லாமே வந்து சேர்ந்துடும். கவலைப்படாதீங்க, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. கட்டுக்கோப்பான அந்த மாநாட்டுக்கு எல்லாரும் வந்து கொடுத்துருவாங்க. ஏங்க 56 லட்சங்க. யார் சாமி அவங்க? எனக்கே பார்க்கணும் போல இருக்கு. அண்ணனோட செயல்பாடெல்லாம் பார்த்து இன்னமும் நம்புறீங்களா அப்படின்ற அளவுக்கு. 56 லட்சம், 2 கோடி டார்கெட், 56 லட்சமா? ஆமா. எப்பா இவங்கள ஆட்சியில உட்கார வச்சேன்னா கண்டிப்பா கொண்டு வந்துருவாங்க. இவங்களாவது 400 கோடி 500 கோடி டார்கெட் எல்லாம் வச்ச. டாஸ்மாக் முட்டிட்டு கல்லு கடை தான். கல்லு கடைக்கெல்லாம் டார்கெட் 700 கோடி. கல்லு கடைக்க வித்தியாசமா வைக்கணும். பிரீமியம் கல்லு, லூயிஸ் கல்லு, அப்படி கடாமார்க் கல்லு வித்தியாசமா. இல்ல 2 கோடி ரூபாய்க்கு என்ன இருக்கு மாநாட்டுல? எனக்கு தெரியல. 21ஆம் தேதி தெரிஞ்சிடும்ல. நீ 2 கோடிக்கு இப்ப சமீபத்துல ஏதோ ஒரு இதுல போய் பண்ணாரு 20 லட்சம். உலகத்திலேயே யாரும் பார்க்காத ஒரு மாநாடு. எதுக்கு இந்த மாநாடு 2 கோடி? எதுக்கு? விஜய்கிட்டயே கேட்டா அவரே கொடுத்துருவாரு. என்னைய தான் திட்ட போறீங்க, சரி திட்டிட்டு போங்கன்னு அவரே போய் கேளுங்க. இல்ல வேற யார்ட்டே போய் கேட்டீங்கன்னா கொடுத்துட போறாங்க. ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு? அந்த மாநாட்டுல நீங்க கொள்கை பேச போறீங்களா? இல்ல நடிகன் பின்னால் போகும் கூட்டம், தத்துவத்தின் பின்னால் போகும் கூட்டம், நம் பிள்ளைகள் அப்படின்னு இதுதான் பேச போறீங்க. அது எதுக்கு அவ்வளவு பெரிய மாநாடு போட்டு 56 லட்சம் யாருடைய காசுன்னே தெரியல. சரி விடுங்க, அவர் மட்டுமா வாங்குறாங்க? சரி இவங்க வந்து மக்கள்கிட்ட இப்படி மாதிரி 56 லட்சம் வாங்குறாங்க. அப்புறம் ஒரு சிலர்லாம் லாட்ரி அவர்கிட்ட வாங்கிடுறாங்க. பிஜேபி யார்கிட்ட வாங்குறாங்க? அவங்களும் பெரிய அமௌண்ட் அவங்கள்ட்ட தான் வாங்குறாங்க. இவங்கள்ட்ட ஒரு 500-600 கோடி இவங்க வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி எல்லார்ட்டையும் நடக்குது. தாவை காலம் நடக்குதுன்னு தெரியல. சீட்டுக்கு 2 கோடின்னு பேசிக்கிறாங்க. தெரியல, என்ன வேணா இருக்கலாம். தாவேக்கால 2 கோடி சீட்டுக்கு கேட்டா எங்க போவாருங்க அவரு? இல்ல கேக்குறதே புஷியானதுதான் செய்தி. நான் சொல்லல, ஜூவில போட்டிருந்தாங்க. இலைமறைவு காய்மறைவா போட்டிருந்தாங்க. அதை நான் ஓப்பனா சொல்றேன், நான் சொல்லல. இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஒருவேளை இருந்துச்சுன்னா அது வந்து விஜய் அவர்கள் நம்ம பேசியிருக்கோம். ஆமா, பார்த்து என்னன்றத கண்டிச்சிருங்க. சுதந்திரமா செயல்பட விடுங்க. பார்த்துக்குங்க. முடிச்சிடலாங்களா? தயவு செய்து முடிங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். என் நெஞ்சில் குடியிருக்கும்